ஓம் கஜானனம் உதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோரும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு ஒருவருக்கு துலாலக்கணம். அந்த துலாலக்கணதாரர்களுக்கு செவ்வாய் திசை நடந்தால், செவ்வாய் எந்த ராசியில் எப்படி அமர்ந்திருந்தால் என்ன பலன்கள் அவருக்கு கிடைக்கும், அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாலக்கணம் என்பது ஒரு சரலக்கணம். சரலக்கணத்திற்கு 2ஆம் வீடும் 7ஆம் வீடும் பாதகாதிபதி பாதகத்தை செய்யும் இடமாக அல்லவா அமைந்து விடுகிறது. அப்போ இந்த துலாலக்கணதாரர்களுக்கு செவ்வாய் திசை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். செவ்வாய் திசை நடந்தால் என்ன பலன்கள் மாறுமா தேருமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரலக்கணத்திற்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் செவ்வாய் பாதகத்தையே செய்யும் கிரகமாக இருக்கிறது. அப்போ அந்த பாதகத்தை செய்யும் கிரகம் வலுப்பெறக்கூடாதல்லவா? அப்படி வலுவடைந்தால் நன்மைகள் செய்வதில் பின்தங்கி விடுவார் இந்த செவ்வாய் பகவான். வலுவிழந்து விட்டால் நன்மையை செய்யாவிட்டாலும் ஜாதகருக்கு தீய பலன்களை கொடுக்க மாட்டார். நல்லது செய்கிறாரோ செய்யலையோ கெட்ட பலன்களை கொடுக்க மாட்டார். ஒரு துலாலக்கண ஜாதகருக்கு செவ்வாய் 2ஆம் இடமான விருச்சிகத்தில் போய் ஆட்சி பெற்று வலுவான சூழ்நிலையில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் திசை அவருக்கு நடக்குது. நல்ல பலனை கொடுப்பாரா என்றால் கொடுக்க மாட்டார். அதாவது 4ஆம் இடமான மகர ராசியில் போய் அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். அப்பொழுதும் நல்ல பலன்களை கொடுப்பாரா என்றால் அதையும் நம்ம பார்க்கணும்ல. அப்போ 4ஆம் இடமான மகர ராசியில் உச்சமாக இருக்கிறார். அப்பவும் யோக பலனை கொடுக்க மாட்டார். அதுவும் அவரது நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரங்காலில் உட்காந்துட்டா சொல்லவே வேண்டாங்க. வருவாய் இழப்பு, சகோதரர்கள் வழியில் கருத்து வேறுபாடு, வில்லங்க விவகாரம், கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. தாயாரிடம் பற்று பாசம் இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. தாயாருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்தை குரு பார்த்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். 4ஆம் இடம் என்பது கல்வியை பற்றி படிப்பை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ துலாலக்கணத்திற்கு செவ்வாய் 4ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். சரலக்கணத்திற்கு 2, 7 கூட பாதகத்தை செய்வார். அப்போ படிப்பை கெடுத்துருவாரா அப்படின்னா, செவ்வாய் உச்சம் பெற்றால் செவ்வாய் மங்களகாரகன் அல்லவா? அந்த இடத்தை, அந்த செவ்வாயை, அந்த 4ஆம் இடத்தை, கேந்திரஸ்தானத்தை குரு பார்க்கணுங்க. குரு வித்யாகாரகன். குரு பார்த்தா படிப்பு ஸ்தானத்தை பார்த்துட்டா வித்யாகாரகன் பார்த்து விட்டால் அவருக்கு, அந்த நபருக்கு படிப்பை கொடுத்துருவார். அடுத்து பார்த்திங்கன்னா வித்யாகாரகன் பார்த்தால் படிப்பை கொடுத்துருவார். ரெண்டாவது அவங்க என்ன படிக்கலாம், என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா மருத்துவத்துறை சார்ந்த தொழில்களை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு டாக்டர், ஒரு இரத்த பரிசோதனை நிலையம், ஒரு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு மொத்தமாக ஒரு ஏஜென்சி எடுத்து நடத்துறது, இந்த மாதிரியான படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தால் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அடுத்து இந்த செவ்வாய் போய் மேசத்தில் ஆட்சியாகி இருக்கிறார். மேசம் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் வீடு. அங்கே போய் துலாலக்கணதாரர்களுக்கு செவ்வாய் வலுவாக ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்போ என்ன பலனை செய்வார்? துலாலக்கணத்திற்கு மேஷம் 7ஆவது ராசி. 7ஆவது ராசி கலஸ்திரஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியது. 7ஆம் இடம் என்பது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 7ஆம் இடம் மனைவியை பற்றி சொல்லக்கூடியது. அதாவது பெண்கள் ஜாதகத்திற்கு கணவனையும், ஆண்கள் ஜாதகத்திற்கு
மனைவியை பற்றி சொல்லக்கூடிய இடம், கலஸ்திரஸ்தானம் என்பார்கள். அப்போ 7வது ராசி கலஸ்திரஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருப்பதால் அப்போ மனைவி வழி சிறப்பாக, பெண்ணாக இருந்தால் நல்ல கணவனாக அமைவானா என்ற கேள்வி இங்கே வருகிறது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்து பிரிந்து வாழும் சூழ்நிலைக்கு இவர்கள் இருப்பார்கள். ஒரு சிலர் விவாகரத்து வாங்கி நிரந்தரமாகவே பிரிந்திருப்பார்கள். ஏனென்றால் சரலக்கணம் துலாலக்கணம் 7லே செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னா செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 7ஆம் இடம் தோஷம்தான். ஆனால் மேசத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற நிலையிலே இருக்கிறார். எந்த ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலோ அவர் சொந்த வீட்டில் இருந்தாலோ தோஷங்கள் கிடையாது. கடக சிம்ம லக்னதாரர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே துலாலக்கணம் 7லே செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ஆக தோஷம்லாம் இல்லைங்க. ஆனால் 7ஆம் இடம் சரலக்கணத்திற்கு பாதகத்தை செய்யக்கூடிய இடம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்திடுவார், கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு துலாலக்கணத்திற்கு 10ஆம் இடத்துல போய் நீச்சமாகி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அந்த ஜாதகருக்கு என்ன செய்வார்? 10ஆம் இடம் என்பது தொழிலை பற்றி சொல்லக்கூடியது. துலாலக்கணம் 10ஆம் இடமான கடகத்தில் போய் செவ்வாய் வலுவிழந்த நிலையில் நீச்சமாகி உட்கார்ந்துருக்கிறார். அந்த செவ்வாயை குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. குரு 5ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ, அதாவது துலாலக்கணத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்த்து விட்டால் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் நஷ்டமடையாமல் இருப்பார்கள். இப்படி இல்லாமல் அந்த செவ்வாய் துலாலக்கணத்திற்கு 10ல் போய் தனிச்சு இருக்கிறார் அப்படின்னா தொழிலில் வரக்கூடிய ஆதாயத்தை முடக்கி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ அந்த ஜாதகருக்கு 2, 7 கூடையவன் கட்டமே அங்கே போய் வலுவளந்துடுறான். அது 10ஆம் இடத்துல போய் வலுவளந்துடுறான். குரு பார்த்தாச்சுன்னா தப்பிக்கலாம், சுப கிரகங்கள் பார்த்தால் தப்பிக்கலாம். இல்லை என்றால் தொழிலில் இவருக்கு ஒரு போராட்டகலமாகவே இருக்கும். தொழிலில் லாபம் பெற இவர் மிகுந்த சிரத்தை எடுக்க வேண்டும். போராடிதான் அந்த லாபத்தை பெற வேண்டும். இவருக்கு போட்டியாளர்களும் நிறையவே இருப்பார்கள். சரிங்க, இந்த செவ்வாய் போய் சிம்மத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். சிம்மம் என்பது செவ்வாய்க்கு பகைமை வீடு, துலாம் லக்னத்திற்கு லாபாதிபதி வீடு. அங்கே போய் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். செவ்வாய்க்கு இடம் கொடுத்த சூரியன் மேசத்தில் போய் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறாருன்னு வைங்க. அப்போ என்ன செய்வார்? யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார். எப்படின்னா செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று விடுகிறார்கள். அதாவது துலாலக்கணத்திற்கு 11ஆம் இடம் செவ்வாய், சிம்மத்தினுடைய வீடு. அங்கே சிம்மத்தில் போய் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் என்பது மேசம் துலாலக்கணத்திற்கு. அங்கே சூரியன் போய் உச்சகதியிலே உட்கார்ந்திருக்கிறார். அப்போ சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் பெற்று நல்ல லாபத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ அந்த யோகத்தை சூரியனோ அல்லது சூரிய திசையோ செவ்வாய் திசையோ செவ்வாய் பகவானோ அவர்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார். எதை தொட்டாலும் லாபகரமாக இருக்கும். துலாம் லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் எந்த மாதிரியான இடங்களில் இருந்தால், யாருடைய சாரம் வாங்கி இருந்தால், எப்படி இருந்தால், எந்த ராசியில் இருந்தால் என்ன பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு தான் பார்த்தோம். இதில் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. செவ்வாய் யாரு கூட சேரணும், யாரு கூட சேரக்கூடாது, குரு பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, சுக்கிரன் கூட சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பல கிளை விதிகள் இருக்கின்றன. அவைகளையும் பார்க்க வேண்டும். இது ஒரு பொது பலனாக சொல்லி இருக்கிறேன். துலாலக்கணத்திற்கு செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால், இந்த ராசியில் இருந்தால்
என்ன பலன்களை செய்வார், செவ்வாய் திசை நடந்தால் என்ன பலன் அவருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கத்தோடு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.